نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خطبهم الجاهلون قالوا سلاما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நிர்வாகியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான அளவிற்கு அல்லாஹு தஆலா யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு என்ன கொடுக்க கூடாது என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா தன் விதியில் தன் நாடியதில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையாக அவனுக்கு அதை கொடுக்கிற பொழுது அவனிடத்திலிருந்து அந்த அடியானிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், அவனிடத்திலிருந்து என்ன அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்க கூடாத செயல் என்ன என்பதையெல்லாம் குர்ஆனும் திருநபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவான முறையிலே எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வங்களை கொடுக்கிறான் என்றால் அந்த செல்வங்களின் மூலியமாக அந்த அடியானுடைய செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஒருவருக்கு செல்வம் வந்துவிட்டால் இன்று உலகளவில் நாம் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். யார் யாரெல்லாம் செல்வம் கொடுக்கப்பட்டு அந்த செல்வங்களை
தன்னுடைய உள்ளத்தில் வருகின்ற கர்வம், தன்னுடைய உள்ளத்தில் வருகின்ற பெருமையால் எத்தனையோ வழிகேட்ட கூட்டங்களை அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. பெருமையோடு வாழ்ந்த எதிரிகளை அல்லாஹு தஆலா, அந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறான். அதை நமக்கு ஒரு படிப்பினையாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த மனிதனிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா பணிவை எதிர்பார்க்கிறான். எவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்திருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? பெருமை என்கிற குணம், கெட்ட குணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அவனிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? பணிவை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அப்ப செல்வத்தை அல்லாஹு தஆலா சிலர்களுக்கு கொடுத்து சோதிக்கின்றார். சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றார். நான் ஒரு அடியாருக்கு செல்வத்தை கொடுக்கிறேன் என்றால் அந்த அடியான் அந்த செல்வத்தின் மூலியமாக நன்மையை தேடிக் கொள்கிறானா, அல்லது வழிகேட்டின் பக்கம் என்னுடைய கோபத்தை அவன் எதிர்பார்க்கிறானா, என்னுடைய கோபத்தை அவன் பெற்றுக் கொள்கிறானா என்று அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக செல்வத்தை கொடுக்கின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? காற்று அவர்களிடத்தில் பேசும், மரம் செடி கொடி அவர்களிடத்தில் பேசும், ஆடு கால்நடைகள் அவர்களிடத்தில் பேசும். இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நம்முடைய வீடுகளில் எல்லாம் பிரபல்யமாக எழுதப்பட்டிருக்கின்ற துஆ, நம்ம வீட்டிற்குள் நுழைகிற பொழுது கதவுல எழுதப்பட்டிருக்கும், ஹாதா மின் ஃபضل ரப்பி. எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கும். அர்த்தம் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி. ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. இதற்கு அவர்கள் இப்படித்தான் செல்வம் கொடுக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள்? ஹாதா மின் ஃபضل ரப்பி, யா அல்லாஹ், இது அனைத்தையும் நீ கொடுத்த அருள் கொடை, இது அருள் கொடை என்று அல்லாஹ்விற்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் முற்றிலும் சரணடைந்தார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கப்பட்ட போது அவர்களிடத்தில் ஒரு துளி அவர்களிடத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ அருள் கொடையாக நீ தந்திருக்கிறாய். இந்த ஆட்சி அதிகாரத்தை நீ கொடுத்தது என்று ரப்பை அல்லாஹ்வை தன் பக்கம் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும், அது குறைவான செல்வங்களாக இருந்தாலும் சரி, அதிகமான வாழ்வாதாரங்களில் கொடுக்கப்பட்ட செல்வங்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் அந்த செல்வங்களை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் பெருமை வந்து விடுகிறது. உள்ளத்தில் பெருமை வந்துவிட்டால் மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மிக அந்தஸ்துக்குரியவர் யார் தெரியுமா? பூமியில் நடக்கிற பொழுதே மக்களுக்கு மத்தியில் மூஞ்சி சுளிக்காமல் தன்னிடத்தில் பணம் இருக்கிறது, தன்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, தன்னிடத்தில் பதவி இருக்கிறது, தன்னிடத்தில் புகழ் இருக்கிறது என்று, கல்வி இருக்கிறது என்று எந்த மனிதன் மூஞ்சி சுளித்து கொண்டு அவன் நடக்காமல்
எல்லாம் எனக்கு ரப்பு கொடுத்தது, என் அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ்விற்கு முன்னாலும் சரி மக்களுக்கு மத்தியிலும் சரி அவன் பணிவாக நடப்பானேயானால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நாளை மறு உலகில் மிகப்பெரிய உயர்வான அந்தஸ்தை தந்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِي يَشْفُرُ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالَ السَّلَامَ. அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உண்மையான அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று வாழக்கூடிய அடியார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று வாழக்கூடிய அடியார்கள். அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால் யஸ்பூன அலல் அரளி பூமியில் நடக்கிற பொழுதே பணிவோடு நடந்து கொள்வார்கள். பணிவோடு நடந்து கொள்வார்கள். நான் தான் உயர்ந்தவன் என்று கர்வத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் பதவி இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, நான் தான் உயர்ந்தவன் என்று மக்களுக்கு மத்தியில் தன்னை உயர்வாக காட்ட மாட்டார்கள். மக்களுக்கு மத்தியிலும் சரி அல்லாஹ்விற்கு முன்னாலும் சரி அந்த அடியான், அல்லாஹ்வுடைய அடியான் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பணிவோடு நடந்து கொள்வார்கள். وَإِذَا خَطَبَهُمْ جَاهِلُونَ قَالَ السَّلَامَ. அறிவில்லாத மடையர்கள் விவாதம் பக்கம் அழைத்தால், தேவையில்லாத கேள்விகளின் பக்கம் அவர்களை அழைத்தால் காலு சலாமா, காலு சலாமா, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல அடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே 25-63வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அப்போ பூமியில் நடக்கிற பொழுது பணிவோடு நடக்கின்ற அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறை எச்சத்தில் மிக உயர்வான ஒரு மனிதர். தர்மத்திலும் சரி நீதியிலும் சரி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி கொண்ட ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் எல்லா மக்களும் சொர்க்கவாசி என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அதில் ஒரு மனிதரை தவிர என்று சொல்லப்பட்டால் அந்த நபரில் நான் ஒருவனாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்போ மற்ற மனிதர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள்? தன்னை பாவியாக நினைத்தார்கள். தன்னை விட அவர்கள் அதிகமாக நன்மை செய்திருப்பார்கள், என்னை விட அதிகமாக அவர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள், என்னை விட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக திக்ர் செய்திருப்பார்கள். அப்போ மற்றவர்களை உயர்வாக பார்க்கக்கூடிய குணம் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சின்ன தவறு செய்து விட்டால், ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன பாவம் செய்திருப்பான், அவன் அறியாமல் செய்திருப்பான். அந்த பாவத்தை என்ன செய்வது? அவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டான் என்று மக்களுக்கு மத்தியில் அதை பிரபலியப்படுத்தி அது 4 பேர் 5 பேராக அதை பரவி அந்த குறையை வெளிப்படுத்துவது இந்த சூழல் நம்முடைய சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறது. மீடியாக்கள் நிறைந்திருக்கிறது, வாட்ஸ்அப் தளங்களில் நிறைந்திருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய குறையை பார்க்கிற பொழுது அந்த குறையை திருத்துவதற்குண்டான வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஒருவர் தவறாக அவர் அறியாமல் நிகழ்ந்திருக்கலாம், அவர் செய்திருப்பார், நமக்கு தெரியுமா? அவர் தவறு செய்திருப்பார், அவர் அறியாமல் செய்திருக்கலாம், தெரிந்து செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய குறை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட குறை அவன் செய்து விட்டான், இப்படிப்பட்ட பாவத்தை அவன் செய்து விட்டான் என்று மற்றவர்களிடத்தில் சொல்லி அவனை கேவலப்படுத்தக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனிடத்தில் குறை ஏற்பட்டால் அந்த குறையை திருத்துவதற்குண்டான வழியை அழகான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஒரு சஹாபி அவர் ஒரு குறை செய்து விட்டார். அந்த சஹாபியை அழைத்து
யாருக்கு முன்னால சஹாபாக்கள் அத்தனை பேரும் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறையை திருத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அந்த மனிதரை அழைத்து அவருடைய குறையை எடுத்து அவருடைய உள்ளம் பக்குவப்படுத்தும் அளவிற்கு, அவர் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு, அவருடைய மனதை புண்படுத்தாத அளவிற்கு பக்குவமான முறையில் எடுத்து சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபி பெண்மணி ஒரு சின்ன குழந்தையை அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். அந்த சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை அதிகமா இனிப்பு சாப்பிட்றான், அதை நீங்க திருத்துங்க யா ரசூலல்லாஹ். அவனிடத்துல சொல்லி அவனை நீங்கள் திருத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாருங்கள் என்று அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் அனுப்பி வச்சுட்டாங்க. மறுநாள் அதே மாதிரி வராங்க. அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அந்த சஹாபி பெண்மணி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை இடத்தில் பக்குவமான முறையில் எடுத்து சொல்லி முடித்ததற்கு பின்னால் அந்த சஹாபி பெண்மணி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் நேற்றே செய்திருக்கலாமே, எதற்காக இன்று மறுநாள் என்னை வர சொன்னீங்கள் என்று கேட்ட பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே அந்த குறை இருக்குதுமா, இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் என்னிடத்திலே அந்த குறை இருக்கிறது, என்னிடத்திலே குறையை வைத்து கொண்டு நான் அந்த குழந்தையுடைய குறையை திருத்தினா அது நல்லா இருக்குமா? அது அல்லாஹ்விற்கு விருப்பமானதல்ல, அல்லாஹ் தஆலா பிரியப்பட மாட்டான். எனவே என்னிடத்தில் அந்த குறை இருந்தது, முதல்ல என்னை திருத்திக் கொண்டு பிறகு அந்த குழந்தையை நான் திருத்தணுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்திலும் அவர்கள் பணிவை தான் காட்டுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் வரை ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். மக்காவுடைய ஜனாதிபதியாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு தலைவராக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆனால் அவர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை என்கிற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் வந்ததில்லை. எந்த ஒரு வீட்டில் கஷ்டம் வந்தாலும் முன்னாடி போய் நிற்கிற ஆளு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வயதான மூதாடி, அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்கு மக்காவுடைய ஓரத்தில் அவங்களுடைய வீடு, மக்கா இருக்கிறது அல்லவா, அன்றைய காலத்தில் மக்காவுடைய ஓரங்களில் வீடுகள் இருந்தது. அப்ப அந்த வீடு ஓரங்களில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு மூதாடி வசித்துக் கொண்டு அவரால் அந்த மூதாடியால் நடக்க முடியாது. அந்த மூதாடிக்கு தண்ணி எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு பேரித்தம்பழத்தை கொண்டு போய் மூட்டையில் கொடுப்பது, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம். அப்போ அந்த வயதான மூதாடி கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதியா இருக்கிறீங்க, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, உங்களை பார்ப்பதற்கு எத்தனை கோடி மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் என்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்களே அப்படி என்று அந்த வயதான மூதாடி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை உங்களுக்கு செய்கின்ற இந்த பணிவிடை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த வயதான மூதாடிகளுக்கு, வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவை அல்லாஹ் விரும்புகிறான். அதை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது, வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் தான், என்னை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களுடைய பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், உங்களுடைய பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனதை புண்படுத்தும் அளவிற்கு அவர்களிடத்தில் நீங்கள் பேசிவிட வேண்டாம்.
இருவர்கள் ஒருவராக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, இருவர்களுடைய ஒருவருடைய மனதை நீங்கள் புண்படுத்தி விட வேண்டாம். அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி. உஃபு என்று சொன்னால் சீ என்ற வார்த்தையை கூட உன்னுடைய தாய் தந்தைகளை நீ சொல்லிவிடாதே என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, உன்னை பெற்று உன்னை 10 மாதங்கள் சுமந்து உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு நீ இப்படி துஆ செய். உன்னை முஸ்லிம்களாக உன்னை பிறக்க செய்த அந்த தாய்க்கு நீ துஆ செய். அந்த துஆவை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னை இரக்கத்தோடு பார்த்து கொண்ட என்னுடைய தாய்க்கு நீ கருணை புரிவாயாக, நீ கருணை காட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலா இந்த துஆவை கற்றுத் தருகிறார். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பணிவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஒழுக்க முறையை அல்லாஹ் குர்ஆனில் இருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். பெருமைங்கிற உணர்வோடு வாழக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அத்தனை இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களையும் ஆடு மேய்க்க வைத்தார். எந்த நபியும் ஆடு மேய்க்காம இல்லை. எல்லா நபிமார்களும், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் ஒரு அடியான் என்பதை காட்டுவதற்காக, அல்லாஹ்விற்கு முன்னால் நான் ஒரு பணிவை காட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்விடத்தில் பெருமைங்கிற உணர்வோடு ஒரு மனிதன் வாழ்வானேயானால் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. உணர்வு மட்டுமல்ல, கடுகளவு அவனுடைய உள்ளத்தில் இருக்குமானால் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகம் வாதிட்டதாம். நரகமோ சொர்க்கமோ இரண்டும் வாதிட்டு கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகமும் சொர்க்கமும் இரண்டும் வாதிட்டு கொண்டது. நரகம் சொன்னது, என்னிடத்தில் யார் நுழைவார்கள் தெரியுமா? உலகத்தில் கர்வத்தோடு நடந்து கொள்கிறார்களே, பணிவு இல்லாமல் தான் என்கிற ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு, செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, புகழ் இருக்கிறது, கல்வி இருக்கிறது என்று பேராசையில் யார் கர்வத்தோடு வாழுகிறார்களோ அந்த கர்வத்தை அவர்களுக்காக நான் இருக்கின்றேன், அவர்கள்தான் என்னிடத்தில் நுழைவார்கள் என்று நரகம் சொன்னது. அப்போ சொர்க்கம் சொல்லுகிறது, என்னிடத்தில் யார் நுழைவார் தெரியுமா? உலகத்தில் வாழுகிற பொழுது உங்களிடத்தில் பலகீனமானவராக இருப்பார், அவரால் எதுவும் செய்ய முடியாது. மக்கள் அவர்களை எதிர்ப்பார்கள், மக்கள் அவர்கள் கேவலமாக பேசுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள், மக்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்பு இருக்காது. அப்படிப்பட்ட உங்களுக்கு மத்தியில் பலகீனமான மனிதர் இருக்கிறார் அல்லவா, அவர் என்னிடத்தில் நுழைவார். அடுத்தது சொர்க்கம் சொல்லுகிறது, உலகத்தில் நடக்கிற பொழுது, உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த மனிதன் பணிவோடு வாழ்ந்தார் அல்லவா, அந்த பணிவின் காரணமாக என்னிடத்தில் அவர் நுழைவார் என்று சொர்க்கம் சொல்லுகிறது. இரக்கமுள்ளவராக வாழ்ந்தார், இரக்கமுள்ளவர், மனிதர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டி வாழக்கூடிய மனிதர் என்னிடத்தில் நுழைவார், இரக்கமில்லாத மனிதன் நரகத்தில் நுழைவார் என்று சொர்க்கமும் நரகமும் வாதிட்டு கொண்டது. அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் உலகத்தில் வாழுகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் பணிவோடு வாழக்கூடிய வாழ்க்கை அவர் கற்றுக்கொண்டாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா உயர்வான வாழ்க்கையை தந்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
ஹாரிஸ் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் உலகத்தில் வாழுகிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை தர்மம் செய்கிறாரோ அவருடைய செல்வம் குறைய போவதல்ல. அவர் தர்மம் செய்வதனால் அவருடைய செல்வம் குறையாது. அல்லாஹ் தஆலாவுடைய செல்வத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். யாராவது ஒரு மனிதர் துரோகம் செய்து விட்டார், யாராவது ஒரு மனிதர் உங்களை கெடுதி செய்து விட்டார், உங்களை ஏமாற்றி விட்டார், உங்களை திட்டி விட்டார், உங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார், அவர்களை நீங்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி விடுகிறான். உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுகிறான். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்விற்கு முன்னாலும் மக்களுக்கு மத்தியிலும் யார் பணிவோடு வாழுகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பணிவு என்பது நமக்கானது, பெருமை என்பது அல்லாஹ்விற்கானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமை என்பது அல்லாஹ்வுடைய ஆடை. அந்த ஆடைக்கு மனிதன் ஆசைப்படுவதோ அகங்காரம் கொள்ளுவதோ இது மனிதனுக்கு அழகல்ல. இது எங்க கொண்டு போய் விட்டுவிடும் என்றால் நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும், நரகத்துடைய விளிம்பில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் மட்டுமல்ல, அல்லாஹ் எச்சரிக்கிறது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு வாழ்ந்து காட்டினார்கள். மக்கத்து குஃபார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ் செய்வதற்கு விடவில்லை, தவாப் செய்வதற்கு விடவில்லை. நீண்ட தூரத்தில் இருந்து பிரயாணம் செய்து வந்த சஹாபாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காவிற்குள் மக்கத்து குஃபார்கள் விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படல, பொறுமையோடு அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஒரு காலம் வந்தது, மக்காவுடைய சாவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைக்கு வந்ததற்கு பின்னால், மக்கா வெற்றி கிடைத்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைகிற பொழுது தலையை குனிந்துதான் நுழைந்தார்கள். மக்கத்து குஃபார்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். இந்த முகமதை நாம் விரட்டி விட்டோமே, இடம் கொடுக்கவில்லையே, இவர்களை இந்த ஊரை விட்டே நாம் விரட்டினமே, அவர் நம்மளை இந்த ஊரை விட்டு நம்மளை விரட்டப் போகிறார் என்று மக்கத்து குஃபார்கள் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைகிற பொழுது தலையை குனிந்துதான் நுழைந்தார்கள். இந்த அந்தஸ்து, இந்த பதவி, இந்த வெற்றி எனக்கு எதுவுமே சொந்தமில்லை, எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்று தலையை குனிந்து உள்ளே வந்தார்கள். அவர்கள் மக்கத்து குஃபார்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டார்களே. மக்கத்து குஃபார்களே, நீங்கள் நடுங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய உரிமைகளை நாங்கள் பறிக்க மாட்டோம், உங்களுடைய உரிமைகளை நாங்கள் பறிக்க மாட்டோம், உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டோம், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய தொழிலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து குஃபார்களை மன்னித்து விட்டார்கள். தனக்கு செய்த துரோகம், கல்லடிபட்டார்கள், எத்தனை குஃபார்கள் திட்டினார்கள், அவர்களுக்கு நேர்ந்த கஷ்டங்களை, துன்பங்களை நீங்கள் வரலாறு எடுத்து புரட்டி பார்த்தால் கண்களில் இருந்து தார தாரையா கண்ணீர் வரும். அந்த அளவிற்கு கஷ்டங்களும் துன்பங்களையும் அதிகமாகப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருப்பினும் அவர் தனக்கு துரோகம் இழைத்ததும் கூட அவர்கள் மன்னித்து விட்டார்கள். மன்னித்து மக்காவிலே அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அதை பார்த்து மக்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, ஒரு மனிதன் இவ்வுலகில் வாழுகிற பொழுது அவனுக்கு ஏதாவது கெடுதி செய்து விட்டால் தலைமுறையாக பழிவாங்கக்கூடிய சமுதாயம், ஆனால் இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மனிதரா என்று மக்கத்து குஃபார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து முஸ்லிமானார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்கிற கர்வத்தோடு அவர்கள் வாழ்ந்ததில்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறு வயது பிள்ளை. இன்றைக்கு நாம் ஒரு அண்ணனாக இருந்தாலும் சரி,
தம்பியாக இருந்தாலும் சரி, அது தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை வந்துவிட்டால், சண்டை வந்துவிட்டால், மனசில் வருத்தம் வந்துவிட்டால் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இவன் இந்த ரோட்டில் வந்தால் அவன் அந்த ரோட்டில் போவான். அந்த அளவிற்கு நம்முடைய சமூகத்தில் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றுமையை கற்றுத் தருகிறார்கள். நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றால் அந்த இடத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சலாம் சொல்வதற்கு முன்னால் இவர்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். ஆனால் சலாம் சொல்வதற்கு கூட நம்மிடத்தில் தயக்கம். அவன் இடத்துல சண்டை போட்டுட்டான், அவன் தான் என்னிடத்துல வந்து சலாம் சொல்லணும். அவனுக்கு இவ்வளவு துமர், அண்ணன் எனக்கே இவ்வளவு துமர் இருந்தா, தம்பி அவன் எனக்கே இவ்வளவு துமர் இருந்தா அவனுக்கு எவ்வளவு துமர்? எனக்கே இவ்வளவு துமர் இருக்கே, அவன் இப்படி நடந்துகிறான். அப்படிப்பட்டவனிடத்தில் நான் எப்படி சலாம் சொல்ல முடியும்? நான் சலாம் சொல்ல மாட்டேன், அவன் தான் என்னிடத்தில் வந்து முதல் சலாம் சொல்ல வேண்டும் என்று உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு வருகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையோடு இருங்கள். நீங்கள் ஒற்றுமையோடு இல்லை என்றால் அந்த இடத்தில், அந்த கேப்பில் ஷைத்தான் நுழைந்து உங்களை பிளவுபடுத்தி விடுகிறான், உங்களை பிளவுபடுத்தி உங்களை வழிகாட்டில் கொண்டு போய் விட்டு விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மாடு கூட்டமாக இருந்தால் சிங்கம் வேட்டையாடாது. ஒரு மாடு தனியாக இருந்தால் அந்த சிங்கம் வேட்டையாடி ஜம்சம் பண்ணி இதை தின்று தீர்த்து விடும். அதே போலதான் ஷைத்தானும். நாம் ஒற்றுமையோடு மக்களோடு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் ஒன்றுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் அந்த இடத்தில் நுழைவதில்லை, ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுகிறான். அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது தான் என்கிற கர்வத்தோடு வாழ வேண்டாம் என்கிற விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஒருவன் பாவம் செய்துவிட்டால் மக்களுக்கு மத்தியில் இழிவாக பார்க்கக்கூடிய குணம் அது எப்போ இருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் 2 தோழர்களும் நடந்து சென்றிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பாவி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்ட 2 நபர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு பாவி பின்னாடி வந்துகிட்டு இருக்கான், ஒரு பாவி பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவி பின்னாடி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன பொழுது இவர் பார்த்தவுடன் அந்த பாவி என்ன செய்து கொண்டார்? இவர்களுக்கு முன்னால் நடந்த இவருடைய மனசு கஷ்டப்பட்டு விடுமோ என்று சொல்லி அவர் அந்த பாவி ஒதுங்கி கொண்டார். ஒரு ஓரமாக போய் அந்த பாவம் செய்த அந்த மனிதர் போய் ஒதுங்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார். யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை அத்தனையும் நீ மன்னிப்பாயாக, நான் செய்த பாவங்களை அத்தனையும் நீ மன்னிப்பாயாக. அந்த 2 நபர்களில் ஒரு மனிதர் துவா செய்கிறார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த பாவியான மனிதரை நாளை மறுவுலகிலே என்ன அவரிடம் ஒன்று சேர்த்து விடாதே, அவரை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அந்த ஒரு மனிதர் துவா செய்ய பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வைத்தார். நபியே ஈசாவே, உங்களில் ஒருவர் துவா செய்கிறார், எவரை நீங்கள் அருவருப்பாக பாவியாக நீங்கள் பார்க்கிறீரோ அந்த பாவி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டார், நான் அவரை மன்னித்து விட்டேன். யார் உங்களிடத்தில் அந்த பாவியை அருவருப்பாக பார்த்தாரே அவர் அத்தனையும் செய்த நன்மைகளை நிராகரித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறக்கி வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை கல்லால் அடித்து கொல்லுங்கள் என்று அந்த பெண்மணி முன் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கின்றான், அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த குழந்தையெல்லாம் பிறந்ததற்கு பின்னால் அந்த விபச்சாரி அந்த பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நான் குழந்தையை பெற்றுவிட்டேன், எனக்கு உரிய தண்டனையை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தைக்குண்டான பால் கொடுத்து வா, அந்த பால் அந்த
குழந்தைக்கு பால் குடி எப்போ மறக்குதோ அப்போ உனக்கு தண்டனை தருகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அந்த குழந்தை பால் குடி மறந்ததற்கு பின்னால் மீண்டும் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்கப்படுகிறது. எல்லாம் கல்லால் அடிக்கிற பொழுது அந்த பெண்மணியுடைய ரத்தம் பீர்த்து கொண்டு ஒரு சஹாபியுடைய கன்னத்தில் அடிக்கிற பொழுது அந்த சஹாபி சொன்னார், விபச்சாரி, இது ஒரு விபச்சாரியுடைய ரத்தம், இது விபச்சாரியுடைய ரத்தம், இந்த பாவியான ரத்தம் என் மேலே பட்டுவிட்டதே என்று அருவருப்பாக சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். அன்பு தோழரே, அவரை நீங்கள் அருவருப்பாக நீங்கள் பார்க்காதீர்கள். அவர்கள் செய்கிற செயலை நீங்கள் வெறுக்கலாமே ஒழிய அந்த மனிதரை நீங்கள் வெறுக்க கூடாது. ஏனென்றால் அந்த பாவத்திற்காக எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் விட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் அழுதிருப்பார். உன் கண்ணீரை விட அந்த கண்ணீர் மேலே போயிருக்கும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் பார்க்காதீர்கள் என்று, ஏளனமாக பார்க்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி எச்சரித்தார்கள். அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் யார் நுழைவார்கள் என்றால், யார் உலகத்தில் வாழுகிற பொழுது தன் கொடுக்கப்பட்ட செல்வங்களாக இருந்தாலும் சரி, கல்விகளாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் என் ரப்பு கொடுத்தான், இந்த ரப்பு எதற்காக கொடுத்தானோ அந்த வழியில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிறார்களே, அந்த அடியான் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்கிறான், அந்த அடியான் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமையோடு வாழ்வது என்பது எத்தனையோ அடியார்களை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா அளித்திருக்கிறான். காரூன், குர்ஆன் சொல்லுகிறது, காரூன் அவனுக்கு அளவு கடந்த செல்வங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அவனுடைய சாவி, அவனுடைய மாளிகையுடைய சாவி படை கணக்காக சுமந்து கொண்டு வருவார்கள். பலமுள்ள ஒரு மனிதர்கள் அந்த சாவியை சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை நிரப்பமாக அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போய் அந்த காரூனிடத்தில் போய் சொல்கிறார்கள், உனக்கு கொடுத்த அந்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய வழியிலே நீ பயன்படுத்து என்று சொன்ன பொழுது காரூன் சொன்னான், எனக்கு அல்லாஹ் கொடுத்தானா? நான் சுயமாக சம்பாதித்தேன், என் அறிவால் நான் சம்பாதித்தேன், என் ஆற்றலால் நான் சம்பாதித்தேன் என்று ஆணவத்தோடு சொன்ன பொழுது அவனுடைய செல்வங்களும் அவனும் பூமி உள்வாங்கிவிட்டது. இன்று வரை அவன் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஃபிரௌன் அவனிடத்தில் பெருமையால் அவன் அழிக்கப்பட்டான். சமூக கூட்டத்தியார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா சக்தியை கொடுத்திருந்தான் தெரியுமா? ஒரு மலையை குடைந்து வாழக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா சக்தியை கொடுத்திருந்தார். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா சமூக கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அவர்கள் என் பலம் தான் உயர்ந்தது என்று பெருமையோடு வாழ்ந்தார்கள். அந்த கூட்டத்தார்களையும் அல்லாஹு தஆலா காற்றை கொண்டு அல்லாஹு தஆலா அழித்தான். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ ஒவ்வொன்றை நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பார்க்கிற பொழுது உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை நாம் இங்கே எச்சரிக்கிறது. அவ்வழியில் வாழ்ந்து பணிவோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரவு புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.